Hey everyone, welcome to MV's Aquarium. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டியான பீட்டா ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet டேங்க், அதுக்கப்புறம் அக்வாரியம் சாண்ட், அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் ட்ரிஃப்ட்வுட், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டோன், அண்ட் தென் அக்வாரியம் சாண்ட், இந்த ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேங்க் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டப்புக்கு நம்ம இந்த ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 12 inch, அதாவது ஒரு 1 feet டேங்க் வச்சு நம்ம வந்து பீட்டா ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப காம்பேக்டான சைஸ் தான். இது வந்து ஒரு டெஸ்கில் வைக்கலாம், இல்லை சின்ன டேபிளில் வைக்கலாம், அந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல இதை வைக்கலாம். நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் தேவை கிடையாது அதுக்கு. பட் அதுக்கு ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த டேங்க்கில் அது கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணணும், அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டேங்க்கை சூஸ் பண்ணுங்கள். பவுலில் அதிலலாம் வளர்க்காதீங்க. ஸோ இதோட குட்டியாகவும் வளர்க்காதீங்க. 1 feet இதுதான் அதுக்கு கரெக்டானது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அக்வாரியம் சாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சாண்ட் வந்து ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாண்டு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்க்கவே ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். நம்ம இந்த ட்ரிஃப்ட்வுட் யூஸ் பண்ண போகிறனால, ஸோ ட்ரிஃப்ட்வுட்டு கூட இது பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் இன்னும் நல்லாது. ஏன்னா அதோடய ஃபின்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் அதுக்கும் ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த டேங்க்குக்கு அக்வாரியம் சாண்ட் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஒரு 1 inchக்கு தான் இந்த அக்வாரியம் சாண்ட் போட்டிருக்கோம். நிறைய டென்சிட்டியாக பண்ணல, ஏன்னா பீட்டாக்கு இதுவே போதும். அண்ட் தென் வந்து நீங்கள் டேங்க் வந்து க்ளீன் பண்ணணும். சும்மா ஒரு நார்மல் வாட்டர்லேயே க்ளீன் பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா இது ஆல்ரெடி யூஸ்டு டேங்க்னால பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். இதை நீங்கள் வந்து கெமிக்கல் இல்லை ஏதாவது சோப் மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா டேங்க்கில் இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இறந்து போயிடும். அண்ட் என்னோடய அக்வாரியம் சாண்ட் இந்த டேங்க் எல்லாமே நான் பழசு தான் திருப்பி ரீயூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஆல்ரெடி பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போது இதில் வாட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அதனால் என்னோடய பீட்டா ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபின் ராட் அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் ரெகுலராக வர்றது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, பீட்டா ஃபிஷ்க்கு கிரவுண்ட் வாட்டர் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஓல்டு வாட்டர். என்னோடய பாண்ட் செட்டப் ஒன்று இருக்குது. அந்த பாண்ட் செட்டப்பில் இருக்க தண்ணி, அதுக்கப்புறம் என்னோடய மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் இருக்குது தெரியுமா, அந்த ஃபிஷ் டேங்க்கில் இருக்க தண்ணி. அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிறதுக்கெலாம் டிசீஸ் எதுவும் கிடையாது. அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த பழைய தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே பழைய தண்ணி. இது பாதி தூரத்துக்கு பழைய தண்ணி இந்த டேங்க்கில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஓ வாட்டர், அது மீன்ஸ் மினரல் வாட்டர் வந்து மிச்ச டேங்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மினரல் வாட்டர் அண்ட் தென் இந்த பழைய டேங்க்கில் இருக்க ஓல்டு வாட்டர், இது மட்டும் இல்லாமல் தேர்டாக நான் ஆல்ரெடி பீட்டா ஃபிஷ்ஷை ஒரு டேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். சும்மா அந்த டேங்க்லேருந்து பீட்டா ஃபிஷ் இதில் விடுறனால அந்த பீட்டா இருக்கிற டேங்க்கில் இருக்க தண்ணியும் சேர்த்து இதில் விட்டு, ஸோ இந்த 3 வாட்டரையும் கம்பைன் பண்ணி இந்த டேங்க்கில் விட போகிறோம். ஸோ தட் நம்மளோட பீட்டா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. பிகாஸ் அதோட பழைய தண்ணி அதுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா புது வீட்டில் போய் இருக்கிற மாதிரி இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸில் கூட ஏதாவது டிசீஸ் வரும், இல்லை இறந்து போயிடும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம இந்த பழைய தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி புதுசாக டேங்க் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் முன்னாடியே உங்கள் வாட்டரோட பிஹெச் லெவல் இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் ஃபிஷ்ஷஸுக்கு டிசீஸ் எதுவுமே இல்லை, பட் இறந்து போகுது, ஏன் இறந்து போகுதுன்னே தெரிய மாட்டுது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம ஒன்று ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரப்போ அது சரியில்லாமல் இருக்கும், அப்போ இறந்து போகும். அப்படி இல்லையா, நம்ம வாங்கிட்டு வந்தோடனே நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் டிசீஸ் வந்து இறந்து போகும், ஸ்ட்ரெஸ்ஸில் இறந்து போகும், ஓவர் ஃபீடிங்கில் இறந்து போகும். இது எல்லாமே ஒரு ரீசனாக இருந்தாலுமே யாருக்குமே தெரியாத ரீசன், நிறைய பேருக்கு தெரியாத ரீசன். ஃபிஷ்ஷஸ் நம்மளோட வாட்டர் சரியில்லைன்னா கூட இறந்து போகும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முனிசிபாலிட்டிலேருந்து தண்ணி வரும் தெரியுமா, அது மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் குளோரின் கலப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டீக்ளோரினேட் பண்ணிவிட்டு தான் உங்கள் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இதே கிரவுண்ட் வாட்டராக இருந்தால் கிரவுண்ட் வாட்டரில் சால்ட்டு கண்டென்ட்டும் செக் பண்ணணும். ஓவர் சால்ட்டாக இருந்தால் நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து
இறந்து போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுறது இப்போ நான் போர் பண்ணுறது வந்து மினரல் வாட்டர். நம்ம இதில் ஆல்ரெடி ஓல்டு வாட்டரும் அந்த பீட்டா ஃபிஷ் டேங்க்கை அது ஜங்கிள் மூண்டு ஊற்றுனது வந்து அந்த பீட்டா இருந்த டேங்க்கில் இருந்த வாட்டர். ஸோ அதுவும் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம மினரல் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பிளேட்டோ இல்லை ஏதாவது வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் சாண்ட் அக்வாரியம் சாண்ட் அது வந்து ரொம்ப கலங்கி போயிடும். ஸோ க்ளவுடியாக இருக்கும், அது செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அடியில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா இல்லை கை வச்சு யூஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து ரொம்ப க்ளவுடியாக இல்லாமல் சீக்கிரமாக கிளியராக இருக்கும் தண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேங்க்குக்கான வாட்டர் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தென் நம்ம இந்த ட்ரிஃப்ட் வுட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு நேச்சுரல் லுக்குக்காக இந்த ட்ரிஃப்ட் வுட்டை யூஸ் பண்ணலாம், எஸ்தட்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பீட்டாவும் வந்து இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கனால, ஒரு கேவ் ஷேப்பில் இருக்கனால உள்ளே போயிட்டு ஸோ ஸ்விம் பண்ணி மேபி அதுக்கு பிடிச்சிருக்கவும் சான்ஸ் இருக்குது. எனக்கு இதனால தான் இந்த ட்ரிஃப்ட் வுட் பிடிக்கும், இந்த ஷேப்னால தான். அண்டு இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு குட்டி கப்பி ஃப்ரைஸ் இருந்த டப் செட்டப் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரிஃப்ட் வுட் யூஸ் பண்ணனால இதில் வந்து ஆல்கேஸ் இருக்குது. ஸோ பீட்டா ஆல்கேவும் சாப்பிடும் அண்ட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை செட் பண்ணிருக்கும் போது மேலே வந்து ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் போச்சு, அது பார்க்க நல்லா இருந்தது. அந்த கிளிப் எடுத்தேன். ஸோ அதுவும் அப்படி ஆட் பண்ணிட்டேன். பார்க்க நல்லா இருந்தது, எல்லாமே குரூப்பாக செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதே இப்போ ரேராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டேங்க்கை வந்து செட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்படியே விட்டுற போகிறோம். ஈவினிங் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த க்ளவுடி எல்லாம் போயிட்ட அப்புறம் அவ்வளோதான். நம்ம பீட்டாவை வந்து ஃபீமேல் பீட்டாவை டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. நம்ம டேங்க்கில் வந்து ஒரு குட்டி ராக் தீம் மாதிரி குட்டியாக கொடுத்துட்டு ட்ரிஃப்ட் வுட்டும் கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ஃபீமேல் ப்ளூ கலர் பீட்டா. என்கிட்ட மேல் இப்போதைக்கு இல்லை, ஸோ நான் வந்து மேல் வைக்கலை. இது வந்து விட்டதுமே எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லாமல் எப்படி ஸ்விம் பண்ணது பாருங்களேன். அதோட டேங்க் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அண்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இல்லை எந்த ஃபில்டரும் இப்போதைக்கு ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ அது நான் வச்சுன்னா அதுக்கு ஸ்விம்மிங் ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். பீட்டாஸ்க்கு வந்து ஃபில்ட்ரேஷன் தேவை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபில்ட்ரேஷன் போடலாம், ஆக்சிஜன் தான் தேவை கிடையாது. அது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பீட்டாஸ்க்கு ஏன் ஆக்சிஜன் தேவை இல்லைன்னு. என் பீட்டா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கீழே போய் ஸ்விம் பண்ணும். அதை நீங்கள் கண்டிப்பாக அதை நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ அது வந்து ஆக்சிஜன் வந்து நெசசரி கிடையாது பீட்டாஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா ஃபில்ட்ரேஷனுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நான் இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் செட்டப் கொடுக்காதனால நான் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணுற நிலமை எனக்கு இருக்குது. உங்களுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வந்து அடிக்கடி வேணாம்னா நீங்கள் ஃபில்ட்ரேஷன் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் வந்து என் பீட்டாவை நான் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி இந்த கிளிப்பில் நான் போடலை. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ புதுசாக நீங்கள் உங்கள் டேங்க்கில் வந்து பீட்டாவை ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த வாட்டர் டெம்பரேச்சரும் உங்கள் கிட்ட இருக்க பீட்டாவோட வாட்டர் டெம்பரேச்சரும் மாறி இருக்கும். ஸோ நீங்கள் அக்ளமேட் பண்ணி ஆகணும். 15 to 20 minutes நீங்கள் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் ஆனதும் அப்போ விடுங்க. அப்போ தான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அண்ட் தென் பீட்டாஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பீட்டா செம்ம கலராக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்னேன் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும். மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கீழே போயிடுச்சு. ஸோ இந்த டேங்க் செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் இது வந்து ஒரு 10க்கு எவ்வளோ ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ரேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பீட்டாஸ் எத்தனை வளர்க்குறீங்க, என்னென்ன வளர்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டேங்க் செட்டப் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில பீட்டா ஃபிஷ் டிப்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டா ஃபீடிங் வந்து நீங்கள் நிறைய ஃபீட் பண்ணக்கூடாது. பீட்டா செம குட்டியான ஃபிஷ், அதுக்கு குட்டியான வயிறு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பெல்லட்ஸ் கூட கொடுக்கலாம். பட் அதோட முக்கியமானது இந்த பிளட் வார்ம்ஸ் இல்லை ட்ரை வார்ம்ஸ் அந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக கொடுங்க. அப்போ தான் உங்கள் பீட்டாஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த பெல்லட்ஸ் எல்லாம் பீட்டாஸ்க்கு இருக்க பெல்லட்ஸ் எதுவுமே நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலக்கிறனால அது நல்லது மாதிரி எனக்கு தோணலை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் a day வந்து ஃபீட் பண்ணால் போதும் கொஞ்சமாக. அண்ட் தென் வாட்டர் சேஞ்ச் வந்து நான் இப்போ இது வைக்காதனால வீக்லி வந்து ஒரு 30%லேருந்து 40% ஃபில்ட்ரேஷன் இல்லாதனால நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் மந்த்லி 50% 80% கூட பண்ணலாம். அண்ட் தென் லைட்னிங் வந்து பீட்டாஸ்க்கு அவ்வளோ லைட்னிங் தேவையில்லை, அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளிப்புக்காக லைட்டிங் போட்டிருக்கேன். இது வறண்டாவில் வச்சுருக்கனால சன்லைட் இருக்கும், அதுவே போதுமானது. அண்ட் டேரக்ட் சன்லைட் உங்கள் எந்த ஃபிஷ்ஷஸ்க்குமே வேணாம், பிகாஸ் அது ஸ்ட்ரெஸ் ஆகும் ஃபிஷ்ஷை. அண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்கன்னா 22 to 28 degree Celsius வைங்க. அதுதான் பீட்டாஸ்க்கு ஏற்ற டெம்பரேச்சர்.
ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் அக்வேரியம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டேங்க் செட்டப் வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்காக நான் போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த செட்டப் ஒரு பிகினருக்கான செட்டப் தான். ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.